நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2025ல ஹிந்தியில் எடுக்கப்பட்ட 13 சம் லெசன்ஸ் ஆர் நாட் தோட் இன் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்ற சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ சோனி லெவலில் வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவர் செய்கிற வேலை வந்துட்டு பிடிக்காம இவர் மேக்ஸ் டீச்சர் கூட பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ இதை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பிளாட் வந்துட்டு நகரும். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காமிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அன்னைக்கு நடந்த இன்டர்வியூல கடுப்பான இவருடைய பாஸ் பார்த்தீங்கன்னா மோஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துற ஆள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்கை வந்துட்டு அக்செப்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அனுப்புறாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இவர் மேக்ஸ் டீச்சரை தான் இவர் மீட் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு இடத்துல இவர் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த சீரீஸோட கதையா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரீஸோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத அது ஆன் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மெயினா நம்ம சீரீஸோட ஹீரோ அதுக்கப்புறம் மோஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய மேக்ஸ் டீச்சர் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு வந்துட்டு ஒரு பேக் போனா அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல நடந்த சம்பவத்தையும் ப்ரெசன்ட்ல நடக்கிற சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா நான் லீனியரா காமிப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான சீரீஸாக தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.